இந்த இடத்துல வழிப்பறி கொள்ளையர்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இந்த ஊருடைய பழைய பேர் என்னன்னு தெரியுமா? ஔவையாரம்மன் கோயில் அப்படிங்கிறது வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு ஒரு காட்சி வரும் பார்த்தீங்களா? அது எனக்கு என்னமோ இந்த இடத்துல தான் நடந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே கடலுக்குள்ள போயிடுச்சோ என்னமோ தெரியல. கோயிலுக்குள்ள ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம காவல் கிணறுல இருக்கிறோம். காவல் கிணறு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. என்னதான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்தாலும் கன்னியாகுமரி தான் இங்க இருந்து பக்கம். கன்னியாகுமரி இங்க இருந்து 25 கிலோமீட்டர் தான். ஆனா திருநெல்வேலி 60 கிலோமீட்டர். இன்னைக்கு நாம மொத்தம் 3 இடங்களுக்கு போக போறோம். முதல்ல போக போறது ராஜாவூர் அப்படிங்கிற ஊருக்கு. அங்க ஒரு சர்ச் இருக்கு. அதை போய் பார்த்துட்டு அடுத்ததா ஔவையார் கோயிலுக்கு போக போறோம். எந்த ஔவையாருன்னு கேக்குறீங்களா? அதியம்மா நெல்லிக்கனி கொடுத்தாரே, முருகன் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டாரே, அதே ஔவையார் தான். ஔவையாருக்கு கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். மூணாவதா போக போறது 3 கடல்கள் சங்கமிக்கிற நம்ம கன்னியாகுமரிக்கு. இந்த 3 இடங்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணுங்க. இந்த காவல் கிணறுன்னு சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? இந்த பேர் எப்படி வந்தது? பேரே வித்தியாசமா இருக்கே. காவல் கிணறுனா அப்ப இங்க ஏதாவது கிணறு இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரலாம். அதை பத்தி தான் சொல்ல போறேன். அந்த காலத்துல கன்னியாகுமரி நாகர்கோயிலை சுத்தி இருக்கிற ஊர்கள்ல இருந்து மக்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போவாங்களாம். அதாவது பாத யாத்திரையா நடந்து போவாங்களாம். அப்படி போகும்போது இப்ப காவல் கிணறு இருக்கிற இந்த இடத்துல வழிப்பறி கொள்ளையர்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதுவும் முக்கியமா இரவு நேரத்துல. இதை கேள்விப்பட்ட இந்த பகுதியை ஆண்ட மன்னரோ மந்திரியோ தளபதியோ யாரோ ஒருத்தங்க இங்க ஒரு சத்திரத்தை உருவாக்கி மக்கள் அதுல தங்கி போறதுக்கான ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. சத்திரத்துக்கு பாதுகாப்பா சில வீரர்களையும் அங்க காவல் காக்க வச்சிருக்காங்க. சத்திரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கிணறையும் உருவாக்கியிருக்காங்க. இப்படி காவலுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சத்திரத்தையும் கிணறையும் சேர்த்து வச்சு காலப்போக்கில் மக்கள் இதை காவல் கிணறு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பல 100 வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நீங்க இங்க பாக்குறீங்க. இதுதான் அந்த சத்திரம். இதுதான் அந்த கிணறு. ரொம்ப பாழடைஞ்சு போய் கிடக்குது. ஆனா நாகர்கோயில்ல இருந்தோ இல்ல அதுக்கும் மேற்கு திசையில இருந்தோ திருச்செந்தூருக்கு போறவங்க இந்த காவல் கிணறு வழியா தான் போகணுமா, வேற வழியே இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கான பதிலை தேடும் போது எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, ஓகே மக்களே, இந்த மேப்பை பாருங்க. இதுல வந்து நான் நாகர்கோயில்ல இருந்து திருச்செந்தூர் போறதுக்கான டைரக்ஷன்ஸ் போட்டிருக்கிறேன். இது வந்து இப்போ இருக்கிற ரோடுக்கு தகுந்த மாதிரியான வழிகளை காட்டுது. ஸோ நாகர்கோயில்ல இருந்து திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா 5 கிராமம் கூடங்குளம் வழியா மணப்பாடு போய் போகலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நேஷனல் ஹைவேல நாகர்கோயில்ல இருந்து காவல் கிணறு, பனகுடி, நாங்குநேரி, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் அப்படி போகலாம். இல்லைன்னா வள்ளியூர் வரைக்கும் போயிட்டு வள்ளியூர்ல இருந்து திசையன்விளை வழியா திருப்பியும் மணப்பாடு வந்து திருச்செந்தூர் போகலாம். ஸோ இத்தனை வழிகள் இருக்கு. ஆனால் நாகர்கோயில்ல இருந்து நான் திருச்செந்தூருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாத்தீங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா காவல் கிணறு. ஸோ மக்கள் வந்து ஒரு நேர் வழியில நாகர்கோயில்ல இருந்து திருச்செந்தூர் போகணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் இது காவல் கிணறு பக்கத்துல தான் போகுது. அண்ட் இப்போ நம்ம பார்க்குற அந்த சத்திரமுமே காவல் கிணறுக்கு அவுட்டரில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வழியாக தான் போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மக்கள் வந்து சுற்றி வளைச்சு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற வழியாக போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த நேர் வழியில தான் போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது நான் சின்ன வயசுல இந்த ஊரை பற்றி கேள்விப்பட்ட கதை தான். இதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்.
மக்களே, நம்ம ராஜாவூருக்கு வந்துட்டோம். இந்த ராஜாவூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் தாலுகாவில் இருக்குது. இந்த ஊருடைய பழைய பேர் என்னன்னு தெரியுமா? வஞ்சி மார்த்தாண்ட நல்லூர். எவ்வளோ அழகான பேராக இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம இப்போ சர்ச் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் தெரியுதா? அதுதான் பார்த்தாச்சுல்ல. சரி வாங்க போகலாம். இது வந்து சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச். இந்த சர்ச் பக்கத்துலேயே ஒரு தியான மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கு. மோஸ்ட்லி மக்கள் எல்லாம் அங்கே தான் இருந்து சென்ட் மைக்கேல்ஸை வழிபடுறாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு ஓய்வெடுக்கிற ஒரு ஏரியா மாதிரி பெருசாக இருக்குது. அங்கே நிறைய பேர் படுத்திருக்காங்க. இந்த சென்ட் மைக்கேல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து யூதம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் இந்த 3 மதங்கள்லையும் கடவுளுடைய போர் வீரராக கருதப்படுற ஒரு தூதர். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே வாழ்ந்தவர். இவரை பற்றின குறிப்புகள் வந்து கிறிஸ்தவ மதத்தை விட யூத மதத்தினுடைய நூல்கள் அதிகமாக இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து தூதர்களுக்கெல்லாம் தலைவராகவும் இஸ்ரேல் மக்களுடைய காவலராகவும் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றவராகவும் சொல்கிறாங்க. மக்களே, நம்ம இப்போ சர்ச்சில் இருந்து கிளம்பி அடுத்ததாக ஔவையார் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் காட்டுது. இப்படி தான் போக போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்குறேன். உண்மையிலேயே இந்த மாவட்டத்து மக்களை பார்த்தா பொறாமையாக இருக்கு. எவ்வளோ ஒரு அழகான இடத்துல வாழ்கிறாங்க. அமைதியான நீர்நிலைகள், அழகான வயல்கள். கன்னியாகுமரிக்கு வர்றவங்க பெரும்பாலும் கடலையும், சூரியன் உதிக்கிறதையும், திருவள்ளுவர் சிலையையும், விவேகானந்தர் பாறையும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்கள் வழியாக பயணிக்கும் போது தான் இந்த மாவட்டத்துடைய முழு அழகுமே வந்து தெரியுது. மக்களே, நம்ம வந்துட்டோம். இந்த லெஃப்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஔவையார் அம்மன் கோயில். பூட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இறங்கி பார்க்கலாம். கோயில் பூட்டி தான் இருக்கு. ஃப்ரண்ட் கேட் மட்டும் திறந்து வச்சிருக்காங்க, ஆனால் உள்ள பூட்டி இருக்காங்க. ஐ திங்க் நம்ம ஒரு அன்டைம்ல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. பட் நம்ம வந்து வெளியில இருந்தே சாமி கும்பிட்டு போகலாம். அண்ட் ஔவையார் அம்மன் கோயில் அப்படிங்கிறது வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்ததே ஒரு லக்கு தான் நினைக்கிறேன். மக்களே, இந்த ஔவையார் அம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு. அதுக்கு மேல ஒரு முருகன் கோயில் இருக்குதான். ஔவையார் அம்மன் கோயில் இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு முருகன் கோயில் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. போய் பார்க்கலாம். இங்க ஒரு சின்ன குளம் இருக்குது. இது ஒருவேளை கோயிலுக்கான குளமா கூட இருக்கலாம். சுத்தியும் மரங்கள், இலைகளால நிறைஞ்சிருக்கு. ஆனா இங்க இறங்கும்போது நம்ம உடம்பு தெரிஞ்சிடும் எனக்கு. என்ன ரோட்டில் போகும்போது வரும்போது ஆட்கள் அங்கே ஏதாவது நடத்தினா இங்கே வரோம். இப்போ அதை வச்சு தான் உங்களை கூப்பிட்டு வரேன். இல்லைன்னா எனக்கு தெரியாது, நம்ம வந்தது கிடையாதுல்ல. நாங்கள் இப்படி எல்லா முருகன் கோயில் மாதிரி இதுவும் மலை மேலே தான் இருக்கு. ஆக்சுவலாக மத்தியான டைம் ஆயிடுச்சு. வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பரவாயில்ல. ஒவ்வொரு படியையும் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க போல. ஒவ்வொருத்தவங்களோட பேர் எழுதியிருக்காங்க. அருள் தரும் ஸ்ரீ குமரகுருபரன் திருக்கோவில். இங்கே யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து மக்களை பார்க்கறது ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு.
பார்த்து நில்லுங்க, கால் வலிக்கிறாம. அந்த கோவில் உட்காந்துருமா மாடெல்லாம் பார்த்து மாடெல்லாம் இருக்குமா. இங்க ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு. அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலியும் இங்க இருக்காங்க. அவங்க இங்கேயே தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு இங்க வீடு இருக்கு. அதுல குழந்தைங்களும் இருக்காங்க. நம்ம இங்க பார்க்குற இந்த மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஒரு பகுதி தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இது வந்து குஜராத்ல இருந்து மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா வழியா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சுவாமித்தோப்பு அப்படிங்கிற ஊர் வரைக்கும் வருது. ஸோ அவ்வளோ நீளமான மலை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பழமையான மலையும் கூட. நெல்லிமூடு ஔவையார் அம்மன். இந்த திருவிளையாடல்ல சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு ஒரு காட்சி வரும் பார்த்தீங்களா? அது எனக்கு என்னமோ இந்த இடத்துல தான் நடந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம கிளம்பலாம். மலை மேலே இருக்கிற முருகனை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இது ஒரு சின்ன மலை தான், ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த காட்சி எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு சுற்றி மலைகள். இதுதான் வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மகிமை. இங்கே ஒரு கால்வாய் இருக்குது. இந்த கால்வாயோட பேர் வந்து தோவாளை கால்வாய். தோவாளைங்கிறது வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரோட பேர். அந்த ஊரோட பேர்லேயே இந்த கால்வாயும் இருக்குது. மக்களே, நம்ம இப்போ ஆட்டோவில் கிளம்பிட்டோம். இப்போ மத்தியான நேரம், நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காவல் கிணறுல எஸ்ஏவின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும். ஸோ போகலாம். எங்கே பார்த்தாலும் இயற்கை காட்சிகள் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு மலை, அது பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம். இந்த குளம் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குதுன்னு பாருங்களேன். காவல் கிணறுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்த சென்டரை வந்து LPSCன்னு சொல்லுவாங்க, லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர். இந்த கிரையோஜெனிக் என்ஜின்ஸ்லாம் இங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அதோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்த வந்து மகேந்திரகிரின்னு சொல்லுவாங்க. இந்த மகேந்திரகிரி மலையில தான் வந்து டெஸ்டிங் சென்டர் இருக்குது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதுதான் அந்த ஹோட்டல் SAV. பெட்ரோல் பங்க்கு, ஹோட்டல் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. உள்ள இல்ல வேற சூப்பர் யூனிகார்ன் வாங்கி யூனிகார்ன் வாங்க போறீங்க. மக்களே, நம்ம வந்து SAVல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கன்னியாகுமரிக்கு போகிறோம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம போகும்போது கொஞ்சம் சன்செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. இந்த திருவள்ளுவர் வெள்ளி விழா நினைவு வளைவு இருக்கு பார்த்தீங்களா? இது பக்கத்தில் ஒரு பெரிய பார்க்கிங் இருக்கு. இங்கே தான் ஆட்டோவை நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து போகிறோம். மக்களே, நம்ம கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம். கன்னியாகுமரி அப்படிங்கிற இந்த ஊர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு வந்து ஒரு சாதாரண ஊராக தெரியலாம். ஆனால் இது வந்து இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஊர். இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கிற ஊர். இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிற இந்திரா பாயிண்ட். ஆனால் மெயின்லேண்டில் இருக்கிறதுல சதர்ன் மோஸ்ட் வந்து இந்த கன்னியாகுமரி தான். இந்தியாவிலேயே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறத விட நம்ம உலகத்தோடையே கம்பேர் பண்ணால் கூட இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஊர் தான். இந்த ஊருக்கு கீழே அவ்வளோ பெரிய கடல் இருக்குது, இந்திய பெருங்கடல். அண்ட் இதுலேருந்து நேராக போனோன்னா அண்டார்டிகாவுக்கு போயிடலாம். இந்த கன்னியாகுமரிக்கும் அண்டார்டிகாவுக்கும் இடையில அவ்வளோ பெரிய கடல் இருக்குது. இந்த கடல்ல தான் வந்து குமரி கண்டம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்டம் இருந்ததா சொல்றாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அங்கே வாழ்ந்ததாகவும் அதுக்கப்புறமா கடல் கோள்னால அந்த கண்டம் வந்து அழிஞ்சிட்டதாகவும் சொல்றாங்க.
இதை பற்றி சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னா, பக்ருளி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு, அதோட சேர்ந்து பல மலை தொடர்களை கொண்ட குமரி கோடு. குமரி கோடுங்கிறத இந்த இடத்துல நம்ம குமரி கண்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பல மலைகளை கொண்ட தொடர்கள் இருந்திருக்கு, அது எல்லாமே சேர்ந்து கடலுக்குள்ள போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த ஊர் கூட ஒரு மலையுடைய உச்சியா இருக்கலாம், தெரியல. இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே கடலுக்குள்ள போயிடுச்சோ என்னமோ தெரியல. இன்னொன்று, உலகத்தில் நிறைய இடங்கள்ல வந்து காமனாக சொல்லப்படுற ஒரு கதை இருக்கு. அதாவது, நாங்கள் இருந்த இடத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, அங்கேருந்து தப்பிச்சு நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்றது. இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற பழங்குடியின மக்கள் கிட்ட இருக்கு, அமெரிக்காவில் இருக்கிற பழங்குடியின மக்கள் கிட்ட இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கு, ஈவன் பைபிளில் கூட நோவா கதை இருக்கு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு, நாங்கள் தப்பிச்சு இங்கே வந்தோம் அப்படின்றது இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த வெள்ளம், அந்த கடல் கோள் இங்கே ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இதெல்லாம் வந்து கற்பனையா உண்மையா தெரியல, நம்மளால சொல்ல முடியல. மேபி வருங்காலத்தில் வந்து இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, இன்னும் வேற என்னென்ன சிறப்புகள்லாம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதலாக கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட விண்ட் ஃபார்ம் 3 இடங்கள்ல ஆரம்பிச்சாங்க. குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது இந்த கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான். அப்படி ஒரு விண்ட் ஃபார்ம் தான் நம்ம வந்து இப்போ ஆட்டோவில் வரும்போது கூட பார்த்துருப்போம். இது வந்து 1986. இங்கே வந்து விவேகானந்தர் பாறை இருக்கு, அப்புறம் வந்து திருவள்ளுவர் சிலை இருக்கு. முழு பௌர்ணமி நாளில் சில நேரங்களில் நம்ம வந்து நிலவையும் சூரியனையும் ஒரே நேரத்தில் கூட பார்க்க முடியும் இங்கே. அண்ட் இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து இருக்கிறதுலையே கடைசி ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துடைய கடற்கரையில் இருக்கிற மினரல்ஸ், அதாவது இந்த மணலில் இருக்கிற மினரல்ஸ் பற்றி பேசினா அது வந்து ஒரு தனி டாப்பிக்காகவே பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு. ஜெய்சனுக்கு அழகாக எடுத்துக்கணுமா மீனாட்சி? ஜெய்சனுக்கு நல்ல சீட் எடுக்கணும். மீனாட்சி கிளி இல்லை, அது பேர் மீனாட்சி. மீனாட்சி சிவசங்கரா ஜெய்சன் வா மீனாட்சி. ஜெய்சன் எடு, ஜெய்சன் இந்த பக்கம் இருக்கும். ஜெய்சன் வாசிக்குவா, ஜெய்சன் இந்த கிளி ஜோசியக்காரர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். செலவு வரவு செலவு எல்லாம் செலவு வரணும். ஐடியா ஆயக்கன் சங்குள்ள கையும். இப்போ நம்ம வந்து பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறோம். கன்னியாகுமரி அம்மன் அப்படின்னு சொல்றதும் இந்த அம்மனை தான். இந்த கோயில் வந்து சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயிலே வந்து கடல் மட்டத்துல இருந்து கீழே இருக்கிறதா சொல்றாங்க. ரொம்ப டைம் ஆயிட்டதுனால கோயிலுக்குள்ள ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கோயில்ல இருந்து வெளியே வந்ததும் அடுத்ததா வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு நம்பி வெளியே வந்தேன். ஆனா வந்து ஒரு சாரி கடையில வந்து உட்காந்துட்டாங்க. அங்கேயும் சாரி வாங்கல. கொஞ்ச நேரம் அங்க பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.